வணக்கம். பசுங்குடில் பசுமை செழியன் மதுரை ஸ்ரீ முருகபக்தர்கள் மாநாடு நடந்து கொண்டிருக்கும் இந்த சிறப்பானதொரு வேளையிலே மதுரையை நெருங்கி கொண்டிருக்கும் இந்த சூழலிலே புறவழிச்சாலையை தொடுவதற்கு முன்பாக ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு புறப்பகுதியிலேயே இரு வழி சாலைகளும் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலை என்று சொல்லக்கூடிய அந்த புறவழிச்சாலை முழுவதுமாக நிறைந்துவிட்டது. முழுவதுமாக ஸ்தம்பித்து நிற்கும் இந்த காட்சியை இங்கே கண்டு கொண்டிருக்கிறோம். அநேகமாக ஒரு 7-8 கிலோமீட்டரிலிருந்து பின்னாலே ஒரு 15-20 கிலோமீட்டர் வரை இப்படியான நிலைமை இருப்பதாக உணர்கிறோம். இந்த தொலைவில் இருக்கக்கூடிய எவருமே இந்த மாநாட்டில் சென்று கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு சாலைகள் ஸ்தம்பித்து விட்டன. ஒருவேளை நடந்து சென்றால் மேடையை நெருங்க முடியுமா என்கிற அந்த சூழலோடு இப்பொழுதைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. மானம் ஒரு அற்புதமான ஒரு தட்பவெப்பநிலை கொடுத்து மேகமூட்டத்தோடு சிறிய தூறலோடு ஒரு அற்புதமான முருக பக்தர் மாநாடை இந்து முன்னணி நடத்தி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே பக்தர்கள் எல்லாம் திரண்டிருக்கிறார்கள். கட்சி பாகுபாடு இல்லாமல் இன மதம் சாதி என அனைத்தையும் கடந்து ஒரு இந்துவாக இன்று ஒன்று திரண்டிருக்கிறார்கள். தமிழ் வளர்த்த தமிழ்ச்சங்கமாம் மதுரை மாகாணத்திலே என்று சொல்லலாம். அப்படியான ஒரு அற்புதமான மாநாட்டிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் தமிழகத்தினுடைய அனைத்து ஏனைய பகுதியிலிருந்து வந்திருக்கும் வாகனங்கள் எல்லாம் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையிலே இதோ உங்களுக்கு நேரடி காட்சியாக தந்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பசுங்குடில் பசுமை செழியன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. கிட்டத்தட்ட மெல்லமாக ஊர்ந்து அம்மா திடல் என்று சொல்லக்கூடிய முருக பக்தர் மாநாடுடைய நிறைவு விழாவை தரவிருக்கின்ற அந்த சிறப்புமிகு ஆன்மீக மாநாட்டினுடைய தளத்தை நெருங்குகின்ற ஒரு சூழலை யாம் இங்கே நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம். வாகனத்தை விட்டு அனைவருமே இறங்கி நடக்க துவங்கி இருக்கிறார்கள். சிலர் இன்னும் கொஞ்சம் அருகே சென்று விட முடியாதா என்கிற அளவிற்கு வாகனத்தை எறும்பூறுவது போல ஊர்ந்து கொண்டிருக்கும் இந்த தேசிய நெடுஞ்சாலை என்பது உண்மையிலேயே தமிழகத்திலே இந்துக்கள் மத்தியிலே ஒரு ஒற்றுமையை, ஒரு தமிழ் கடவுள் சார்ந்து இப்படியான ஒரு ஆன்மீக மாநாட்டினை இதுவரையும் யாரும் நடத்திடாத முடியாத அளவிற்கு இந்த வரலாற்று சிறப்பினை தரும் வகையிலே ஒரு ஆவணபூர்வமான மாநாடு மதுரை மாநகரில் முருக பக்தர்கள் மாநாடு என்று ஜூன் 22 இந்து முன்னணி சார்பாக நடைபெறும். இந்த மாநாடு சிறக்க வெற்றி பெற்றதே என்று சொல்லி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அறுவடை தலைவனுக்கு அரோகரா என்று சொல்லி அறுவடையின் தலங்களையும் உருவாக்கி வந்திருக்கும் அனைத்து பக்தர்களையும் ஒரே இடத்தில் அறுவடையும் சந்திக்க வாய்ப்பினை நல்கிய இந்த இந்து முன்னணிய முருக பக்தர்கள் மாநாடு ஓம் முருகா அரோகரா என்று சொல்லி கந்தவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி பக்தர்கள் மதுரை இன்று கடலாக, மக்கள் கடலாக மாறியிருப்பதையும் வாகனங்கள் கடலாக மாறியிருப்பதையும் இங்கே கண்முன்னே காண முடிகிறது. அனைவருக்கும் இந்த செய்தியை இங்கிருந்து தருவதிலே மிக்க மகிழ்ச்சி இருக்கிறோம். கடலூர் மேற்கு மாவட்டத்தினுடைய தாமரை சொந்தங்களாக இது நமது அருகிலே மாவட்ட பிரதிநிதி, மாவட்ட தலைவராக அண்ணன் விவேக் அவர்களும், அருகிலே ஒன்றிய பொதுச் செயலாளர் அரவிந்த் அரசேங்கராயர் அவர்கள். நன்றி, வணக்கம். நான் பசுங்குடில் பசுமை செழியன்.